ஹலோ மக்களே, இப்போதைக்கு மணி வந்து 7:20 ஆகுது. வெளில பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வந்து குளிர் போயிட்டுருக்கு. பெங்களூர் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரன்னிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சண்டே இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். திரும்ப வர்றதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் ஆகும். டோட்டல் 8 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்டாக 7 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். கவர் பண்ண போகிறோம். வில் சி எவ்வளோ ஹார்டாக இருக்க போகுது. பெங்களூர்கிட்டேருந்து மலையும், மலைக்கிட்டேருந்து பெங்களூரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான கெமிஸ்ட்ரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னோடய ரன்னிங் பிளானை கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சுன்னா, வாக்கிங் பிளான் சூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அது ஒன்றும் ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்பவே நல்லா இருந்தது. இட் வாஸ் ப்ளசன்ட், இட் வாஸ் காம், இட் வாஸ் ஸோ டிராஃபிக்லெஸ். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து டாக்ஸ் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வரதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த மாதிரியான ஒரு பெங்களூர். நான் ஒரு வேளை 12 எழுந்திரிச்சா என்னால் இந்த மாதிரி பெங்களூரை பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை வந்து பிஜியில் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். ஸோ எந்திரிங்க, எவ்ரி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி ஒரு வாக்கிங் பிளான், ஒரு வாக்கிங் பாத் சூஸ் பண்ணி அந்த நாளை வந்து ப்ளசண்ட்டாக மாற்றுறதுக்கு எல்லா வகையிலேருந்தும் முயற்சி செய்யலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பை.